ஹலோ காய்ஸ், நான் இந்த யூடியூப் சேனலில் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான கண்டென்ட்டும், அப்புறம் நம்ம ட்ராமாஸை ஹீல் பண்ணி நம்மளை ஹீல் பண்ணுறதுக்கான ஒரு கண்டென்ட்டும், லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணி செல்ஃப் லவ்க்குள்ளே வர்றது, அந்த ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். காய்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் பேச போகிறது ப்ரொக்ராஸ்டினேஷன் பற்றி. ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் பண்ண வேண்டிய சில இம்பார்ட்டண்ட் டாஸ்க்கு, இல்லை முக்கியமான டாஸ்க்காக இருக்கலாம், இல்லை சாதாரண அன்இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கும் இருக்கலாம். அது நம்ம தள்ளி போடுறது தான் ப்ரொக்ராஸ்டினேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இருக்கிறது தப்பான்னு கேட்டிங்கன்னா, இது இருந்துச்சுன்னா லைஃப்பில் ரொம்ப நம்ம முன்னேறவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம் ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறது. இது பார்க்குறக்கு நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. பட் இது சீக்ரெட்டாகவே நம்மளோட லைஃப்பை கில் பண்ணும். ஸோ இதிலருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரொக்ராஸ்டினேஷன் எப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கும். பட் அதை நம்ம பண்ணாமல் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அதை தள்ளி போடுவோம். இல்லைன்னா நமக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆகிறது தான் பண்ணுவோம் நம்ம. இப்போ ஒரு டாஸ்க் இருக்குது, அதை பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு டயர்டாக இருக்குன்னு தூங்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி சும்மா மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு தேவையில்லாத வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்ருப்போம். பட் அது முக்கியமானதை நம்ம பண்ணாமல் விட்டுருவோம். பார்த்தா அது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு பார்த்தா அது ஒரு நாள் அது நமக்கு ரொம்ப பேர்டன் மாதிரி ஆயிரும். இல்லைன்னா பட் அது பண்ணவே முடியாது நமக்கு. நாளைக்கு நாளைக்கு எப்போ அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நானும் இது பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களால் தான் உங்கள் லைஃப்பை காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா நம்மளால் மட்டும்தான் நம்மளுக்கு சார்ஜ் எடுத்துக்க முடியும். ஸோ நீங்களும் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை இது எப்படி வருது அப்படின்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் தெரியும் நமக்கு. இந்த இப்படி ஒன்று இருக்குது, நம்ம நினைப்போம் நம்ம இந்த டாஸ்க்கை பண்ணணும், அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நம்ம நினைப்போம் மனசுக்குள்ளே. அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். பட் பண்ண முடியாது. அது நம்ம லேசியாக சோம்பேறித்தனமாக அப்படின்னா தெரியல. சோம்பேறித்தனமாகவும் நம்ம அதை எடுத்துக்கலாம். பட்டு உண்மையாலுமே நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கோமா அப்படின்னா இல்லை. இதெல்லாமே ஒரு கோப்பிங் மெக்கானிசம் தான். நம்ம இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கிடையாது, நம்மளோட கோப்பிங் மெக்கானிசம் தான். ஸோ நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு வந்த ட்ராமாஸ் கூட இதுக்கு ரீசனாக இருக்கலாம். ஆமாம், ட்ராமாஸ் தான் இதுக்கு ரீசன். அதனால் கோப்பிங் மெக்கானிசம் தான் இது. ஸோ இது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். நமக்கே தெரியும் நம்ம இந்த மாதிரி இருக்கோம், ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணுறோம். இதனால் நமக்கு லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம லைஃப்பில் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். ஸோ நமக்கே தெரியும். பட் நம்மளால் அதை பண்ண முடியாது. ஸோ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம திரும்பி பார்த்தா நமக்கே தெரியும். இப்போ எதனால் நம்ம ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி இதுக்கு என்னென்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் சொல்லுவாங்க. இதை பண்ணுனா எப்படியோ இதாக தான் போகுது அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இது பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனே வராது நமக்கு. ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கோங்க, இட்ஸ் ஓகே, யூ ஆர் சேஃப், யூ கேன் டூ இட். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ டெய்லியும் எழுதுங்க ஒரு பேப்பரில், இன்றைக்கி நம்ம எது இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கு, இது நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அது ஒவ்வொரு டைமும் நீங்கள் அதை சின்னதோ பெருசோ அதை நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ். அதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இப்போ எனக்கு அது வந்துட்டு பண்ண வேணான்னு தோணுதோ போய் பண்ணுங்க. இப்படி தான் நமக்கு நம்மளே வந்துட்டு சேலஞ்ச் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம லைஃப்பை நம்மளை தவிர வேறு யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. நம்ம தான் பண்ணி ஆகணும். நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்கிறேன். ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பேட் லைஃபுக்கு. ஸோ உங்களை நீங்களே புஷ் பண்ணி பண்ணுங்கள். கோல்ஸ் வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ட்ராமாஸ் தான் இருக்கும். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரு, அப்புறம் இன்செக்யூரிட்டி, அப்புறம் ரொம்ப நாளாக வந்துட்டு ஃப்ளைட் அண்டு ஃபைட் மூடுலேயே இருக்கிறது. இந்த மாதிரி இருந்தாலும் வந்துட்டு நமக்கு இப்படி தான் இருக்கும். எதுலேயுமே லேக் ஆஃப் மோட்டிவேஷன், எதையும் பண்ண தோணாது. நம்ம வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனை தான் பார்ப்போம். எஸ்கேபிசம் தான் சூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயத்தை போயிட்டு நம்ம அணுகிறதுக்கு பதிலாக எஸ்கேபிசம் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறத நம்ம இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் வந்துட்டு லாங் டேர்மாக இப்படியே லைஃப்பில் இருந்துட்டு இருந்துச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு நல்லது இல்லை. ஸோ இது நம்மளை புஷ் பண்ணி நம்ம இதுலேருந்து ஹீல் ஆகி வெளியே வரணும். அதுக்காக நம்ம வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பழைய ட்ராமாஸில் எல்லாம் இருந்து ஹீல் பண்ணி வரலாம். ஸோ இதெல்லாம் எப்படி ஹீல் பண்ணுறதுன்னு நான் அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு சொல்லுவேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நமக்கு தெரியுது நம்ம ப்ரொக்ராஸ்டினேஷனில் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்துட்டு நம்ம டெய்லியும் வந்துட்டு நமக்கான டாஸ்க்கெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதை அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா வந்துட்டு ஒவ்வொரு டைமும் நாங்கள் அதை பண்ணும்போது ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஓகே நம்ம இதை வந்துட்டு ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கான்சியஸாக ஒரு முடிவு எடுக்கும் போது கண்டிப்பாக உங்களால் இதிலேருந்து வெளியே வர முடியும். ஸோ ஹோப் யூ காய்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.